சக்கரவள்ளி பச்சரிசி மாவு. இதில் ஒரு ஈஸியான கொழுக்கட்டை செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்படி சொல்கிறேன்னா அதே மாதிரி செய்யுங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி, சக்கரவள்ளி, சர்க்கரை, அரிசி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். 3 மணி நேரம் ஊறினோடனே நல்லா கழுவிட்டு வெடிக்கட்டிட்டு ஜாரில் எடுத்து போட்டு அரைச்சிடலாம். நான் வீட்லேயே அரைச்சி தான் எப்போவுமே செய்வேன். 1 கிலோ இருந்தால் கூட வீட்டில் அரைச்சி தான் செய்வேன். ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லா வரும். இது பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு ஜாரில் அரைச்சிட்டு இப்போ இதை ஜெலிச்சிடணும். இப்படி மழை மழைன்னு அரைச்சா கூட அதை ஜெலிச்சிருங்க. ஒரு வாட்டி போட்டு இன்னொரு வாட்டி நல்லா தள்ளிட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஜெலிச்சிடலாம். இது மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு அதில் வச்சு ஜெலிச்சிடலாம். ரொம்ப ஈரத்தோடு போடாதீங்க, அரையாது. கொஞ்சம் தண்ணி நல்லா வெடிக்கட்டின பிறகு தான் போட்டு அரைக்கணும். இந்த மாவில் செஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட. நல்லா இது மாதிரி ஜெலிச்சு எடுத்துருங்க. எல்லாத்தையும் ஜெலிச்சியாச்சு. எல்லாத்தையும் இதே மாதிரி அரைச்சி ஜெலிச்சு எடுத்துக்கோங்க. இருக்கிற மாவெல்லாம் அரைச்சிருங்க. இப்போ ஜெலிச்சிடலாம். ஜெலிச்சு எல்லா மாவையும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் ஜெலிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த மாவை எப்படி அவிக்கிறதுன்னு பார்க்கலாம். அவிக்கணும், ஜெலிச்சுட்டு அப்படியே வைக்கக்கூடாது, அவிக்கணும். ஒரு இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கு மேலே இட்லி தட்டு வச்சுருங்க. இப்போ அது மேலே ஒரு துணியை போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம் மாவு. எல்லாத்தையும் மாவு எடுத்து இது மாதிரி போட்டுருங்க. இது மாதிரி எல்லா மாவையும் எடுத்து போட்டுருங்க. இது மாதிரி அவிச்சாதான் நல்லாயிருக்கும். அவிக்காமல் செய்யக்கூடாது. அரைச்சிட்டு இது மாதிரி அவிச்சிட்டு தான் செய்யணும். இல்லைன்னா கடாயில் போட்டு வறுத்து செய்யணும். கடாயில் போட்டு வறுக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸி வராது. இந்த மாதிரி அவிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போது மேலே மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் போதும், வெந்துடும் மாவு. நான் 10 நிமிஷம் தான் விடுவேன், வெந்துடும். ஒவ்வொருத்தர் வேகலைன்றீங்க, அதனால் 15 நிமிஷம் விடுங்க. பாருங்கள், மாவு வெந்துருச்சு. தொட்டுலாம் பார்க்கணுன்னே கிடையாது. 15 நிமிஷம் கரெக்டாக வெந்துடும். இப்போ இதை தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இந்த மாவு ரொம்ப நாளைக்கு வச்சு செய்ய முடியாது. நீங்கள் இதை நல்லா காய வச்சிங்கன்னா வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாவு ஒரே நாளில் தான் செய்யணும். இப்போ இதை ஆற வச்சுட்டு கட்டி கட்டியாக இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நான் என்ன பண்ணேன்னு காமிக்கிறேன். கட்டியை கொஞ்சம் உடச்சி விட்ருங்க, இல்லை அப்படியே கூட ஆறட்டும். இப்போ நம்ம சக்கரவள்ளியை அவிச்சிடலாம். இது மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா கழுவிடுங்க. மண் இருக்கும், பார்க்க கழுவுன மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கழுவுங்க, தண்ணியில் போட்டு நல்லா இது மாதிரி தேய்ச்சி கழுவுங்க. இதுக்கு 3 பொருள் தான்: சக்கரவள்ளி, பச்சரிசி மாவு, சர்க்கரை. இது 3 வச்சு ஒரு கொழுக்கட்டை செய்யலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணிவிடுங்க. 2 சைடும் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்சிடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து வேக வச்சிடலாம். நான் சக்கரவள்ளி வச்சு சொய்யும் கூட போட்டிருக்கேன். ஆனால் நான் வீடியோ இன்னும் போடலை. அடுத்த முறை போடும்போது நான் சொய்யும் போடுறேன். இது எப்படி சக்கரவள்ளியை வச்சு நம்ம சொய்யும் போடுறதுன்னு. இப்போது ஒரு இட்லி பாத்திரம் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்டு வச்சு
இப்போ நம்ம அவிச்சிடலாம் சக்கரவள்ளியை. இதுவும் ஒரு 10 நிமிஷம் வைங்க, வெந்துடும். தண்ணியில் போட்டு கூட அவிக்கலாம். அப்படி அவிக்காதீங்க, சப்புன்னு இருக்கும். இதை மாதிரி அவிச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் சக்கரவள்ளி. குக்கரில் போட்டு தண்ணியில் அவிப்பாங்க, அது மாதிரி அவிக்காதீங்க, இதை மாதிரி அவிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் இது சாப்பிட. இப்போ இட்லி உண்டா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க, வெந்துடும். இப்போ பாருங்க வெந்துடுச்சு. 10 நிமிஷம் தான் வெந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ அதை அப்படியே எல்லாத்தையும் தூள் உரிச்சிடலாம். சூடாக இருக்குது, நல்லா ஆறட்டும். சூடு ஆறின பிறகு உரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் 10 நிமிஷம் வெந்தது எவ்வளோ அழகாக நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தூள் உரிச்சிடலாம். இப்போ சூடோடு உரிக்கிறதுனால அது உரிக்க முடியல. நல்லா ஆர்ச்சின்னு வச்சுங்க, உரிச்சிடலாம். இது சூடாக இருக்குது, உரிக்க முடியல. ஆற வச்சுட்டு உரிங்க. தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு எப்படி செய்யணும்னு நான் காமிக்கிறேன். இப்படியே சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. எல்லாத்தையும் தோல் உரிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஆறிடுச்சு, நல்லா வேகமாக உரித்து எடுத்துடலாம். எல்லாத்தையும் உரித்து இதை மாதிரி மசிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இது மாதிரி கையில் வச்சு நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா பிசைஞ்சிருங்க கையில். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கையில் பிசைஞ்சிருங்க. ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் மசியே பிசைஞ்சிருங்க. இப்போ சர்க்கரை சேர்த்துருங்க. சர்க்கரை சேர்த்துட்டு இப்போ நல்லா பிசைஞ்சிருங்க கையை வச்சு. இதே நம்ம சக்கரவள்ளியை தண்ணியில் போட்டு அவிச்சேன்னு வச்சுங்க, இப்போ பிசைஞ்சோம்னா தண்ணியாக இருக்கும். அதனால தான் இதை மாதிரி அவிச்சிட்டு உங்களை பிசைய சொல்கிறேன். இப்போ தண்ணி இருக்காது, கரெக்டாக இருக்கும். சர்க்கரையும் சக்கரவள்ளியும் கரெக்டாக இருக்கும். நம்ம இதை தண்ணியை ஊற்றி சக்கரவள்ளி அவிச்சேன்னு வச்சுங்க, இப்போ தண்ணியாக இருக்கும் பிசையும் போது. பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான். இதை மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு எப்படி பிசையுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஆற வச்சு நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அது கட்டி கட்டியாக இருக்குது. அதை இப்போது ஜாரில் போட்டு அரைக்கணும். ஒரே ஒரு சுற்று விட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாக அரைச்சிரும். பாருங்கள், ஒரே ஒரு சுற்று விட்டால் மாவு எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு கட்டி கூட இல்லை. இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துங்க, அதில் மாவு கொட்டிடுங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு பிசைய போகிறோம். அதுக்கு நம்ம சுடு தண்ணி வச்சிடலாம். தண்ணி வச்சு நல்லா இதை மாதிரி கொதிக்கணும். இப்போ நம்ம இதில் ஊற்றி பிசையணும். லைட்டாக உப்பு போடுங்க, போட்டுட்டு இப்போ பிசையலாம் மாவு. சுடு தண்ணி எடுத்து ஊற்றி பிசையும் போது கரண்டி வச்சு தான் கலரணும், கையை வச்சு கலராதிங்க. நல்லா பார்த்துங்க, சுடு தண்ணி ஊற்றி பேசும்போது மாவு சூடாக இருக்கும். அதனால்
கரண்டியை வச்சு கலருங்க. உப்பு கலரியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலரலாம். நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைங்க. கையை மட்டும் வைக்காதீங்க, கரண்டியை வச்சு கலருங்க இது மாதிரி. இப்போ கொஞ்சம் ஊற்றிக்கோங்க தண்ணி. இப்போ நல்லா கலரி விட்ருங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, நல்லா கலரி விடுங்க. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. நல்லா கலரி விடுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. அவ்வளோதான், நல்லா கலரியாச்சு. இப்போ மாவு இதை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், நல்லா கலரியாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ கையில் எடுத்து பிசைஞ்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இதை பாருங்கள், இந்த மாதிரி கையில் பிசைங்க மாவை. சூடு ஆறின பிறகு இதை மாதிரி பிசைஞ்சு வைங்க. நல்லா கையை வச்சு பிசைஞ்சுங்க மாவை. தண்ணி இல்லைன்னு ஊற்றக்கூடாது. கரெக்டாக அது மாதிரி பிசைஞ்சிட்டு கொஞ்சம் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி கையில் எடுத்து பிசைங்க. அப்போ தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ உருண்டை பிடிக்கலாம். எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க முதல்ல. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சி எல்லாத்தையும் வச்சுருங்க முதல்ல. எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு. இதை மாதிரி முதல்ல உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கு. இப்போ எடுத்து இதை நடுவில் இப்படி இதை பாருங்கள். இதை மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா, அது மாதிரி நான் இப்போ நீட்டாக செய்ய போகிறேன். இது மாதிரி மாவை கையில் வச்சு இப்படி அழுத்துங்க. இது மாதிரி நீட்டாக அமுக்கினே வாங்க. எல்லாத்தையும் இது மாதிரி அமுக்கி வச்சுட்டு கூட நீங்கள் செய்யலாம். இப்போ நம்ம சக்கரை போட்டு பிசைஞ்சு வச்ச பாருங்கள். அதை இது மாதிரி நீ ஷேப்பில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம அமுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் மாவு நீட்டாக, அது உள்ளே வச்சிடலாம். இப்போது பாருங்கள், இந்த மாவு உள்ளே வச்சுருங்க. கரெக்டாக இதை வச்சு அமுக்கிட்டு இதை இப்போ மூடிடுங்க. அவ்வளோதான், இதை மாதிரி மூடியாச்சு. இப்போ நான் இது எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இப்படி கையை வச்சு எல்லாத்தையும் அமுக்கிட்டு இப்போ கையை வச்சு இப்படி பண்ணுங்க. பண்ணிகிட்டே இருங்க, பெருசாக நீட்டாக வந்துடும். எவ்வளோ மெலிசாக அப்படியே திரட்டிகிட்டே வரீங்களோ அது மாதிரி கரெக்டாக வரும் பாருங்கள். அவ்வளோதான், திரட்டியாச்சு. எல்லா உருண்டையும் இதே மாதிரி திரட்டிடுங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நீங்கள் முதல்ல இதை மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். சக்கரவுலையும் உருண்டை பிடிச்சி வச்சுங்க, மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்று ஒன்றா இதை மாதிரி திரட்டினா கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக இதை மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கையில் போட்டு ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா நீட்டாக பெருசாக வந்துடும். அவ்வளோதான், எல்லாத்தையும் திரட்டியாச்சு. இது சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அடிக்கடிக்கு இதை செய்வீங்க. இது பார்க்குறதுக்கும் அழகாக நீட்டாக இருக்கா, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். இதை ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடிக்கு செய்வீங்க. அவ்வளோதான், எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு.
இது சாப்பிட ரொம்ப நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே சாப்பிட்லாம். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வேணால் செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீட்டாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ஒரு தட்டு எடுத்து அவிச்சிடலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு தடவிடுங்க. தேங்காய் எண்ணெயில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் இல்லை, தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா தட்டில் தடவிட்டு இப்போ நம்ம அவிச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த தட்டில் எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிடலாம். இது மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று ஒட்டாத அளவுக்கு வைங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் வச்சு இப்போ அவிச்சிடலாம். இதுவும் ஒரு 10 நிமிஷம்தான். அதே மாதிரி தான் ஒரு ஸ்டாண்டு போட்டு அது மேலே வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம எடுத்து அது குழக்கட்டி வச்சு அவிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம்தான் வெந்துடும். தட்டு போட்டு மூடிடுங்க. அவ்வளோதான், 10 நிமிஷத்தில் வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ சுட சுட சாப்பிட்டுன்னு வச்சுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு. சக்கரவள்ளி கொழுக்கட்டை ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீட்டில் இருக்க பொருளை வச்சே நான் செஞ்சுட்டேன். 3 பொருள் தான் வச்சு செஞ்சேன். நீங்களும் அதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. சுட சுட சாப்பிட்டீங்கன்னா இது ஒரே ஆள் சாப்பிட்றலாம் எல்லாத்தையும். இப்போ எடுத்து தட்டில் வச்சிடலாம். ரொம்ப சூடாக இருக்குது. இதை ஒன்று சாப்பிட்டு பார்த்தான்னு வச்சிங்களேன், எல்லாத்தையும் ஒரே ஆள் சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. செய்யறதுக்கும் எவ்வளோ ஈஸி பாருங்கள். டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப பொருள்லாம் கூட 3 பொருள் தான். எவ்வளோ ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சாச்சு பாருங்கள். இதை பார்த்த உடனே சாப்பிடணும் போல் இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும் இது சாப்பிட. சக்கரவள்ளி வாங்கி உடனே செஞ்சுருங்க. இதில் நான் சொய்யும் சுட்டு அடுத்த வீடியோ போடுறேன். இதை பாருங்கள், உள்ளே எவ்வளோ நல்லாயிருக்கு. சக்கரவள்ளியில் தோசை, சொய்யம், குழிப்பணியாரம் எல்லாமே செஞ்சு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் போடுறேன். இப்போ இதை முதல்ல செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. குழிப்பணியாரமும் ரொம்ப நல்லாயிருக்கும், தோசையும் நல்லாயிருக்கும், சொய்யமும் நல்லாயிருக்கும். அதையும் நான் ஒன்று ஒன்றா போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.